Shut up your mouth. Once I dip on ஓகே, யாராச்சும் மாட்டி விடணும்னா நேரா வரலாம் வெப்சைட்டுக்கு raga.thr.fm. அங்க வந்து டீடைல்ஸ் போட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம், மாட்டி விட்டுருவோம். இன்றைக்கு நம்ம கிட்ட தர்ஷாமணி மாட்டிக்கிட்டாங்க. இவங்க நம்முடைய கலக்கல் கலையோட ப்ரொடியூசர். ரைட்டு. சோ இது வந்து ஒரு லைவ் கோச்சா அப்படின்னா ஸ்டுடியோல வச்சு கண்ணு முன்னாலே அவங்கள வந்து மாட்டி விட்டோம். அவங்க கிட்ட வந்து டிராபிக் ரிப்போர்ட் படிக்க சொல்லி அதை வந்து பாஸ் கேக்குறாரு அப்படி சொல்லி ஒரு மாதிரி வித்தியாசத்தை பண்ணிருக்கோம். என்னதான் கதை அப்படின்றது இப்ப கேட்கலாம். தஸ்தாவணி இத கேளுங்க. சரி, இன்று நமக்காக ஒரு புது அறிவிப்பாளர் வந்திருக்கிறார். இவர் டிராபிக் ரிப்போர்ட்ஸ் வந்து படிக்க போறாங்க. தர்ஷாமணி, நீங்க இப்பொழுது டிராபிக் ரிப்போர்ட் படிக்கலாம். THR ராகா ஆஹா சிறந்த இசை டிராபிக் ரிப்போர்ட் வேணாமா? THR எல்லாம் வேணாம்ல. அப்ப சொல்லி கொடுத்தது அதுதான். ஓகே, நீங்க 1 2 3 சொல்லல. நான் எப்படி நீங்க லைவ் போகும்போது எப்படி 1 2 3 சொல்லுவாங்க? உங்களுக்கு ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க தானே? இந்த ட்ரைனிங் கொடுக்கல, ராகாவின் ஸ்டாஃப் தான் கொடுத்தாங்க. ஆமல அப்படியே பேசுற மாதிரி நீங்க சொல்லுங்க. அப்போ டெம்பிள பார்க்கலாம் சொல்ல வேணாம். சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் நீங்க வந்து ஒரு கதை வந்து சொல்றீங்க. ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு கதை பங்கி பொருளாதார தெரியுமா உங்களுக்கு? யாரு தெரியாது. கதை சொல்றவன். ஓகே, 1 2 3 அந்த மாதிரி ஒரு கதை ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஜேபி பாசைகுடம் ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இல்ல, ஜேபி பாசிர்குடம் ஹைவேன்னு ஒண்ணு இல்ல. ஜேபி பாசைகுடம் ஹைவே போட்டு இல்லையா, ஜேபில பாசிர்குடம் ஹைவே. வேஸ் தகவல் சொல்லிருக்காங்க. வேஸ் வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ். அவங்க எப்படி வாங்க போங்கன்னு சொல்ல முடியும்? வேஸ் இப்ப சொல்லு. நீங்க வேஸ் சொல்லிருக்காங்கன்னு சொன்னா யாரும் வேஸ் என்ற பேர்ல உள்ளவங்க வந்து சொல்லிருக்காங்கன்னு அர்த்தம். ஜேபி பசர்குடம் நெடுஞ்சாலையில் ஜேபி பாசிர்குடம்ல ஜேபில பசர்குடம் நெடுஞ்சாலையில் ஒரு ஜேபி இல்ல அப்படின்னு வருது. ஜேபியில் பசர்குடாங் நெடுஞ்சாலையில் ஜேபியில் பசர்குடாங் நெடுஞ்சாலையில் ஜேபியில் பசர்குடாங் நெடுஞ்சாலையில் ஜேபிஜே ஆபீஸ் வருது. ஜோஹோபாரு பசர்குடாங் நெடுஞ்சாலையில் ஜேபிஜே ஆபீஸ் அருகே நீங்க அந்த வழியா போயிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு கால் பண்ணி தகவல் சொல்லலாம். சரி, அங்க விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க ஏன் கூப்பிட்டு நம்ம கிட்ட சொல்லணும் விபத்து நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டா? வேற ஏதாச்சும் அப்ப சொல்லணும் விபத்து நடந்திருக்கு வேற அதனால எல்லாம் அழுவுங்க. ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் நீங்க எங்களுக்கு சொல்லி கால் பண்ணலாம். விபத்து நடந்துருச்சு, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் இருந்தா கால் பண்ணுங்க. இல்லன்னா எல்லாம் போயிருங்க. அப்படியா ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் அவன் அப்படியே பயந்து போயிட மாட்டான். ஜேபிஜே ஆபீஸ் அருகே ஒரு விபத்து நடந்திருக்கு. நீங்க அந்த வழியா போயிட்டு இருக்கீங்களா? நீங்களும் எங்களுக்கு கால் பண்ணி தகவல் சொல்லலாம். என்ன தகவல் சொல்லணும்? நான் ஒன்னும் பஸ் ஏறல சார், இங்க ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படி சொல்லுவானா? என்ன தகவல் சொல்லணும்? எவ்வளவு ஜாமா இருக்கு, எவ்வளவு அது நீங்க ஒண்ணுமே சொல்ல. என்ன தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வாங்க, சீக்கிரம் மணி ஆச்சு. ஒரு விபத்து நடந்திருக்கு. எவ்வளவு தொலைவு ஜாமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அங்க இருக்கீங்களா? எங்களுக்கு உடனே கால் பண்ணி தகவல் சொல்லலாம். இங்க காடியில் நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி எவ்வளவு தூரம் ஜாமா இருக்குன்னு ஒரு காடி தான் தெரியும். விபத்து நடந்திருக்கு. இப்ப என்ன அதுக்கு இல்ல என்ன சொல்லணும்னு சொல்லல. நீங்க நான் சொல்றேன் தப்புன்றீங்க. அது எப்படி கரெக்டா சொல்லணும்னு சொல்லல. அங்க விபத்து நடந்திருக்கு, தகவல் இருந்தா கொடுங்க அப்படி சொல்லணும். நான் தகவல் சொன்னேன், நீங்க ராங் சொன்னீங்க. இல்லையே, நான் எங்க சொன்னேன்? பாப்பா எப்படி வருதுன்னு. எல்டிபி ஹைவேல ஒரு மாடு கிராசிங் பண்ணுது, எப்படி செய்யுங்க? எல்டிபி ஹைவேல ஒரு யானை மாடு சொன்னாங்க. மாடு வச்சுக்கோ. யானை வந்து எல்டிபி ஹைவேல வருமா? என்ன நீங்க வச்சுக்கோங்களா? அது நம்ம ஜஸ்ட் ஃபார் ட்ரெயினிங். எல்டிபி ஹைவேல ஒரு மாடு ஒண்ணு கிராஸ் பண்ணுது. போன் அடிச்சிட்டு போங்க. ஏதாவது கிரியேட் பண்ணுங்களா? சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்டிபி ஹைவேல மாடு ஓடுது. அது மட்டும் சொல்லுங்க. யானையே சொல்லுங்க. எல்டிபி ஹைவேல ஒரு கடுப்பா சொல்றீங்க தானே? இல்ல எல்டிபி ஹைவேல ஒரு யானை ஒண்ணு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் கிராஸ் பண்ணாது? 1.5 கிலோமீட்டர் இருக்கு கிராஸ் பண்றதுக்கு. எல்டிபி ஹைவேல கிலோமீட்டர் 23ல ஒரு யானை ஒண்ணு சாலையை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அங்க நெரிசலா இருக்கும். தயவு செய்து ஜாக்கிரதையா காடியை ஓட்டுங்க. இன்னொன்னு சொல்றேன், நீங்க கேட்டு கண்ணு மூடி பேசுங்களா? அப்பதான் உங்களுக்கு சொல்லுங்க. இப்பொழுது ஒரு யானை வாளை ஆட்டிக்கொண்டு கண்ணு மூடி சொல்லுங்க. ஒரு யானை வாளை ஆட்டிக்கொண்டு கடந்து செல்கிறது. பார்ப்பவர்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? ஐயோ, நான் உண்மையை நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்படி பண்றீங்க? இது எப்படி இருக்கு?